நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வெள்ளூர். தற்பொழுது மார்கழி மாதம் தொடங்கியுள்ளது. இந்த மார்கழி மாதம் மிகவும் விசேஷமான மாதமாகும். தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கைங்கரியம் செய்ய மிகவும் சிறந்த மாதம் இந்த மார்கழி மாதமே ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணனே பகவத்கீதையில் எல்லா மாதங்களிலும் நான் மார்கழி போன்றவன் என்று கூறியிருக்கிறார். இது பகவானுக்கும் மிக சிறந்த மாதமாகும். மார்கழி என்பது வருடத்தின் பிரம்ம முகூர்த்தத்தை, அமைதியான நேரத்தை குறிப்பிடுகின்றது. அதாவது நம்முடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என கருதப்படுகிறது. தேவர்களின் காலை பொழுது 4 மணி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை குறிக்கிறது. இது நமக்கு மட்டும் விசேஷம் இல்லாமல் தேவர்களுக்கும் மிகவும் உகந்தமான நாளாகும். எனவே நாம் விடியற்காலையில் நீராடி அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்பது ஐதீகம். குறிப்பாக இந்த திருப்பாவை 30 பாசுரங்களை விடியற்காலை பொழுதில் தவறாமல் ஓதுபவர்கள் 4 தோள்களையும் சிவந்த கண்களையும் அழகான முகத்தையும் உடைய திருமாலின் அருள் பெற்று என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். அவர்களுக்கு சகல செல்வங்களும் க்ஷேமமும் கிடைக்கும். குறிப்பாக குழந்தை செல்வம் வேண்டுபவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பெரும் பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் மாணவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இந்த மார்கழி மாதத்தில் பகவானிடம் பிரார்த்தித்து கொள்ளலாம். தற்போது பொது தனியன்கள். ஸ்ரீ சைலேஷதயா பாத்ரம் திபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததித்தராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்யை தயைக்கசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹானு பக்தாங்கரி ரேணு பரகால யதீந்திரமிஸ்ரானு ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம். அடுத்ததாக திருப்பாவை தனியன்களை சேவிக்கலாம். நீலாதுங்க ஸ்தனகிரி தடிசுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரத் சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜி நிகலித்தம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதம் இதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை 2வது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு
வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீஷைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமன்னடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆதனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரியம் பாவாய். பாவை நோன்பை எப்படி நோற்பது என்பதை பற்றி திருப்பாவை முதல் பாசுரம் சொல்லப்பட்டுள்ளது. திருப்பாவை இரண்டாவது பாசுரத்தில் இந்த பாவை நோன்பிற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே முதல் பாசுரத்தை நாம் பாவை நோன்புக்கு முன்னுரையாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது பாசுரத்தில் கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபடும் பொழுது நோன்புக்கு அங்கமாக நாம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அறிவிக்கிறாள். மேலையார் செய்வனகள் என்று பெரியோர்களான பூர்வாச்சாரியர்களின் நடத்தியையே நாம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைக்கிறாள். இந்த உலகத்தில் வாழும் பேறு பெற்றவர்களே, நாம் நமது இந்த பாவை நோன்புக்கான கைக்கொள்ளும் முறைகளை கவனமாக கேளுங்கள். திருப்பார்கடலில் யோக நித்திரை புரிகின்ற எம்பெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடுவோம். நெய், பால் என்று நாக்குக்கு ருசியான பண்டங்களை தேடி ஓடமாட்டோம். விடியற்காலையில் நீராடுவோம். கண்ணுக்கு மையிடுதல், கூந்தலுக்கு மலரால் அலங்காரம் செய்து கொள்ளுதல் ஆகிய உடலுக்கு அழகு செய்யும் செயல்களை ஒதுக்கி வைப்போம். செய்யத்தகாதன என்று விளக்கப்பட்ட செயல்களை செய்ய மாட்டோம். தீக்குறளை என்றால் ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி புறம் கூறுதல், அதாவது கோள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோள் சொல்லுதலை செய்ய மாட்டோம். முடிந்த அளவுக்கு அனைவருக்கும் தான தர்மம் செய்வோம். உயிர்ந்து வாழ்வதற்கான, நம் ஜீவன் உயர்வதற்கான வழியை நினைத்து மகிழ்ச்சியுடன் இந்த பாவை நோன்பில் ஈடுபடுவோம் என்பதே இந்த இரண்டாவது பாசுரத்திற்கான விளக்கமாகும். சில முக்கியமான வார்த்தைகளுக்கான பொருள்: வையம், இறைவனே வந்து விரும்பி அவதாரம் செய்யும்படியான ஏற்றம் பெற்ற இடம். மிகவும் பெருமைக்குரியது இவ்வையம். அடுத்ததாக வாழ்வீர்கள் என்றால் கண்ணன் வாழ்ந்த காலத்தில் அவனுடன் வாழும் பேறு பெற்ற கோபியர்களைப் போல தங்களையும் நினைத்து ஆண்டாள் பாடுகிறார். எனவே வாழ்வீர்கள் என்றால் நிகழ்காலத்தில் இன்றும் வாழ்பவர்களாக பாடி அழைக்கின்றார். அடுத்ததாக தீக்குறளை சென்றோதோம் என்பதற்கான விளக்கம்: புறம் கூறுதலை, கோள் சொல்லுதலை செய்ய மாட்டோம். இருக்கும் வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு பிறரை குறை சொல்வதை வேலையாக வைத்து கொண்டு அதையே செய்வது, இல்லை என்றால் அவர்கள் தலை வெடித்துவிடும் என்ற நிலையில் சிலர் செய்வார்கள். அவ்வாறெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று கூறுகிறாள். ஐயமும் பிச்சையும் என்றால் நோன்பு காலத்தில் தர்மங்கள் செய்ய வேண்டும். கை காட்டி என்றால் இல்லை என்று எப்போதும் கை காட்டி விடாதே. உன்னிடம் இல்லை என்றால் இருக்கும் இடத்தை கூறி அங்காவது அனுப்பலாம். கை கொள்கிற அளவாவது தர்மம் செய்யலாம். அடுத்ததாக உய்யுமாறு எண்ணி என்ற வார்த்தைக்கான பொருள்: நம் வாழ்வு பயனடைய வேண்டும். கழிந்த நாட்கள் செல்ல இனியேனும் வாழ்ந்து போக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். உகந்தேலோர் எம்பாவாய் என்றால் வேண்டா வெறுப்பாய் கட்டாயத்தின் மீது செய்யும் செயல்களால் பயனில்லை. இந்த மார்கழி நோன்பை மிகுந்த மகிழ்ச்சியுடன் உள்ள நிறைவுடன் மேற்கொள்ள வேண்டும். இதற்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வெள்ளூர். நமஸ்காரம்.